வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சகீலாவை தாக்கிய வளர்ப்பு மகள் சீத்தல் அளித்த பேட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நியூஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சீத்தல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட 2 வயசு வரைக்கும் நான் எங்கள் குடும்பமே சகீலாத்த வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தனியாக வந்துட்டாங்க. நானும் எங்கள் அம்மா கூடயே வந்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ 3 வருஷமாக தான் நான் அவங்க கூடயே இருக்கேன். எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆன விட்டு நான் அவங்க வீட்டில் இருக்கிறேன். எங்கள் அம்மா இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணது எங்கள் அத்தைக்கு பிடிக்கல. அதனால அவங்க எங்கள் அம்மாவை தப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மாவை தப்பாக பேசுனதுனால நீங்கள் மட்டும் என்ன ஒழுக்கமான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்னை அடிக்க வந்தாங்க. நானும் அவங்கள அடிக்க போனேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை அடித்ததுனால நானும் அவங்கள அடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கே எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டேன். அவங்க என்னை அடித்தாங்க. அதுக்கு பதில் நானும் அடித்தேன். என் கையில் நகம் வந்து நீளமாக இருந்ததுனால என்னோடய நகத்தால் அவங்கள பரண்டி வச்சதுனால அவங்களுக்கு காயம் வந்தது. நான் அவங்கள பேசலைன்னோ அடிக்கலைன்னோ சொல்ல மாட்டேன். அவங்களும் பேசினாங்க, பதிலுக்கு நானும் பேசினேன். அவங்க என்னை அடித்ததுனால நானும் அடித்தேன். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வர சொல்லி, அவங்க ஃப்ரெண்டு லாயர் வந்து சௌந்தர்யா, அவங்க ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி இங்கே வா நான் கூட பேசுகிறோன்னு சொன்னாங்க. மறுபடியும் நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 3 பேரும் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனோம். லாயர் சௌந்தர்யா வந்து எங்கள் அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நாங்கள் தப்பு எதுவும் பண்ணலை, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால் அவங்க என்னையும் எங்கள் அக்காவையும் முடிய பிடிச்சி இழுத்தாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க கையை கடிச்சு வச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ட்ராயர் தூக்கி அடித்தாங்க. அப்புறம் எங்கள் அக்கா முடியெல்லாம் பிடிச்சி ரொம்ப இழுத்ததுனால முன்னாடி அவங்களுக்கு முடியே கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா லாயர் சௌந்தர்யா வந்து அடியாட்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நாங்கள் எந்த தப்பு செய்யலை, நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் அத்தை வந்து ஒரு திருநங்கையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, தங்கம், அவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி வந்து மன்னிப்பு தான் கேட்க சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லலை. வாங்க பேசிக்கலாம், மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் போனோம். போகும்போதே நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு வெளியில் நின்று 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸையும் வர வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் அங்கே சமாதானமாக பேச சொல்லி சமாதானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா நேற்று தான் போய் அவங்க லாயரையும் அவங்களையும் தாக்கிட்டு தான் அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீத்தல். எங்கள் அத்தா வந்து எங்கள் அம்மாவை அவதூறாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கு எங்கள் அம்மா தான் காரணம்னு சொல்லி நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்கு கேட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப என் மேலே கோபம் வந்ததுனால தான் என்ன அடிக்கலாம் வராங்க. அவங்க டெய்லி குடிச்சிட்டு எங்கள் குடும்பத்தை தப்பாகவே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் பொறுத்து பார்க்குறேன். நான் திருப்பி கேட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இப்போது இதுதான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை. அவங்க சகிலாவோட வளர்ப்பு மகள் சீத்தல் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.